ஓகே, ரீசைக்கிள் பண்ணி எடுக்கிறதுக்கு மாதிரி இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு, அதனால எல்லாம் இரேஸ் ஆகிடுச்சு. ஓகே, ரீசைக்கிள் பண்ணி எடுக்கிறதுக்கு மாதிரி யூஸ் பண்ணலன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்லிட்டு போறோம். கன்க்ளூஷன்ல வந்து நாங்க ஒரு சென்டென்ஸ்ல தான் நாங்க சொல்ல போறோம் பேராகிராஃப் ரைட்டிங்ல. அப்ப அந்த ஒரு சென்டென்ஸுக்கு நாங்க சொல்லலாம், we can protect the environment by ஓ பிடிஎஃப் காட்டுது இல்ல, கொஞ்சிருங்க. இப்ப காட்டுதா? இப்ப சரியா? இன்னும் இது இன்னும் வரல மேடம். இப்ப சரியா? இன்னும் வரலையா? இன்னும் இன்னும் வரல மேடம். கொஞ்சிருங்க. இப்ப வந்த மேடம். இப்ப ஓகேயா? ஓகே மேடம். ஓகே. ஸோ எனக்கு டிலீட் ஆகுச்சு, என் இன்டர்நெட் கனெக்ஷன் ட்ராப் ஆகி நான் வரைஞ்சதெல்லாம் டிலீட் ஆகுச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கன்க்ளூஷன்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணேலும் என்னது, எப்படி நாங்க இந்த என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றோம்னு சொல்லி, என்வாயன்மெண்ட்டை எந்த மாதிரி நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சென்டென்ஸ்ல எங்களுக்கு அதை சொல்லி முடிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் மைண்ட் மேப் வரைகிறது. இப்போ மைண்ட் மேப் வரைகிற நேரம் உங்களுக்கு வர டாபிக்கு ஏற்ற மாதிரி நீங்க மைண்ட் மேப்பை அதுக்குரிய டாபிக்ஸை போட்டு அதுக்குரிய இன்ஃபர்மேஷனை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு மைண்ட் மேப்பை ட்ரா பண்ணி கொண்டு போகலாம். சரியா? இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னா வாட் ஆர் குட் ஹேபிட்ஸ்ன்னு கேட்டிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்தோம், குட் ஹெல்த் ஹேபிட்ஸ்ன்னு பார்த்தோம். சரியா? இதுல வந்து குட் ஹேபிட்ஸ், ஸோ குட் ஹேபிட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இது வந்து இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ். Brushing teeth, bathing daily, and keeping clean are basic habits. Respecting elders, speaking politely, and studying regularly are also good practices. They make life disciplined and successful. A person with good habit is loved and respected by all. இது ஃபுல்லா body. சரியா? Children should learn them clearly and build a better future. Conclusion. சரியா? இது மாதிரி தான் நீங்க எழுத வேணும். A job I like most, பாருங்க. The job I like most is teaching. இங்க வந்து உங்களுக்கு விருப்பமானதை பத்தி கேட்கறதுனால உங்களுக்கு டைரக்டா அதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நீங்க என்ன ஜாப்பை விருப்பப்படுறீங்க, உங்களுக்கு விருப்பமான ஜாப் என்னன்னு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல சொல்றாங்க. The job I like most is teaching. அப்ப நீங்க அதுக்கு போறோம் டீச்சிங்கை பத்தி தான் பின்னால பதைக்க போறீங்க. Okay, a teacher helps students to learn and guides them to build a good future. I admire teachers because they share knowledge with patience and kindness. Teaching is a noble profession. And I wish, பாருங்க கடைசிக்கு, இப்ப என்ன ஜாப் எனக்கு விருப்பமான ஜாப் டீச்சிங், அதுக்கப்புறம் சொல்றாங்க டீச்சிங் ஏன் விருப்பம்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் கடைசிக்கு சொல்றாங்க I wish to become a teacher one day to inspire young minds and help the society. உங்களோட விஷ சொல்றாங்க. இல்ல நீங்க இப்ப டீச்சர் அல்ல, உங்களுக்கு விருப்பமான ஜாப் தான் டீச்சிங். அப்ப நீங்க சொல்றீங்க கடைசிக்கு கன்க்ளூட் பண்றீங்க, எனக்கு நான் ஆசைப்படுறேன் இப்படி இருக்கிறதுக்கு சொல்லி சொல்றீங்க. வேல்யூ ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ட்ரெஷர்ஸ் இன் லைஃப். ஓகே, டிரெக்டா எடுத்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ், அதுவும் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லைஃபும் ஓகே. ஓகே, அப்ப அந்த இன்ட்ராக்டரி சென்டென்ஸை கொடுக்கணும். They share happiness and stand with us in difficult times. A true friend supports, advises, and encourages us. Without friends, life would be lonely and boring. Good friends help us grow into better people. Therefore, இது conclusion start ஆகுது. Therefore, we must value friendship and always be loyal, honest, and kind towards our friends. விளங்கிச்சா? இது மாதிரி தான் எல்லா பேராகிராஃப்லயும் ஒரு இன்ட்ரோடக்டரி சென்டென்ஸ், ஒரு பாடி, ஒரு கன்க்ளூஷன் வருது. எல்லாமே 50 to 60 வேர்ட்ஸ் உள்ளுக்கு தான் உங்களுக்கு வந்தீங்க. நான் எழுதுனதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா மாதிரி அப்படித்தான் இருக்குது. ஒரே ஒரு இயர்ல மட்டும் தான் 3 வகையான டாபிக் கேட்டிருந்தாங்க.
அதுக்கு பிறகுன்னு ஒரு நாளுமே அப்படி வரல. அது அந்த சுனாமிக்கு பிறகு வந்த இயர்லனால ஒருவேளை பிள்ளைகளுக்கு வந்து மிச்சம் ப்ரெஷர் கொடுக்கப்படாதுன்றதுனால 3 கேள்வி தந்திப்பாங்களாய்க்கும் 2014 இல்ல சுனாமி இல்ல 2004 சுனாமி இது 14 ஏயோ தெரியும் 3 தந்தாங்க 15ல 14க்கு போறோம். ஓகே ஓகே என்ன ரீசன் தெரியா, ஆனா அதுக்கு பிறகு அப்படி வரல. சரியா? சோ உங்களுக்கும் அநேகமா 2 டாபிக்ஸ் தான் வரும். 2 டாபிக்ஸ் இதுல எது வேணாலும் வரலாம். ஆனா ஒரு விஷயம், இப்ப நான் உங்களுக்கு ஒரு 200 டாபிக்ஸ் தந்திக்கிறேன் தானே, அந்த டாபிக்ஸும் இதுல இருக்கிற டாபிக்ஸும் எல்லாம் சேர்த்து நீங்க படிச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் டாபிக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிற சான்சஸ் இருக்குது. இப்ப மை ஹாபின்றது வந்து மை ஹாபின்ற டாபிக்ல இல்லாம மை ஃபேவரட் ஹாபி, த ஹாபி ஐ லைக் த மோஸ்ட், அந்த மாதிரி ஒரே டாபிக்க வித்தியாசமான மாதிரி வேர்ட் பண்ணுவாங்க. அப்ப நாங்க வந்து கேள்வியை வித்தியாசமா கேட்டோன்னே கேள்வி வேறொரு கேள்வின்னு நினைச்சுக்கொள்வோம். உதாரணத்துக்கு ஜேர்னி பை ட்ரெயின் வந்து இந்த வருஷம் தந்திக்கிறாங்க 2014ல. அதே உங்களுக்கு இன்னொரு வருஷம் தருவாங்க ட்ரெயின் ஜேர்னி, இல்லாட்டி ட்ரிப் பை ட்ரெயின். ஓகே, மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் அ ட்ரெயின். ஓகே, ட்ரிப் ஐ வென்ட் ஆன் ட்ரெயின். அந்த மாதிரி டிஃபரெண்டா தருவாங்க. ஆனா எல்லாமே உண்டு தான். ட்ரெயின்ல போன ஜேர்னியை பத்தி கேட்கறது தான். அப்ப நீங்க எழுத வேண்டியது ஒரே ஆன்சர், கேள்வி மட்டும் மாறும். சோ அது மாதிரி நீங்க பாப்பீங்க. இப்ப இதுலயும் கீழே கீழே போற நேரம் உங்களுக்கு நீங்க பார்த்து கொண்டே வருவீங்க. சில கேள்விகள் ஒரே மாதிரி வர கேள்விகள் இருக்கு. பாருங்க, ஹெல்ப்ஃபுல் பர்சன் இன் மை லைஃப், அது வந்து மை இதுல வந்து எல்டர் பிரதரை பத்தி எழுதிக்கிறேன். உங்களுக்கு கேட்பாங்க ஃபேவரட் பர்சன் இன் மை லைஃப், வேல்யூபிள் பர்சன் இன் மை லைஃப், ஸ்பெஷல் பர்சன் இன் மை லைஃப், அந்த மாதிரி கேட்பாங்க. எல்லாத்துக்கும் வர வேண்டியது ஒரே மாதிரி ஆன்சர் தான். ஸோ அது மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப நாங்க இப்ப இதுல தந்திக்கிற கேள்விகள்லயோ இல்லைன்னு சொன்னா நான் உங்களுக்கு இப்ப அனுப்ப போற அந்த பிடிஎஃப்ல இருக்கிற கேள்வி இருந்தோம் சம்டைம்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அப்படி இதுக்கு முன்னே வந்திக்குது. நாங்க பிள்ளைகளுக்கு வந்து சாம்பிள் எஸ்ஏஸ் அப்படி கொடுக்குற நேரம், பேராகிராஃப்ஸ் கொடுக்குற நேரம் எக்ஸாம்ல வந்து அதை படிச்சு கொண்டு போன பிள்ளைகளுக்கு ஒரு சான்ஸ் ஆகிருச்சு. அது ஃபுல் மார்க்ஸ் அவங்களுக்கு வந்துருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அந்த கேள்வி வந்து அப்ப எழுதிட்டு வந்து சொன்னாங்க, மேடம் நீங்க தந்த கொஸ்டின் வந்து இருந்துச்சு மேடம், நாங்க எழுதினோம். பாடமாக்கிட்டு போன பிள்ளை எழுதிட்டு வந்திருந்தாங்க. பாடமாக்காம போன ஆட்களுக்கு நீ ஒன்றும் செய்யவாதே இல்லை. நீ பாடமாக்காட்டி கூட பாடமாக்கி கொண்டு எல்லாம் புகையாது. உங்களுக்கு அவ்வளவே 200-300 பிராக்டிஸ் உங்களுக்கு பாடமாக்கிட்டு புகையலாம். அப்ப அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க வந்து சிஸ்டத்தை விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு லேசி. இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன். இன்ட்ரோடக்ஷன்ல டாபிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, பாடியில அதை பத்தி எழுதுங்க, கன்க்ளூஷன்ல வந்து உங்களோட தோட்ஸை வந்து கொடுங்க, சமரியை கொடுங்க. சரியா? அவ்வளவுதான் இந்த பேராகிராஃப் ரைட்டிங். ஓகே, நான் எல்லாம் இதுல ரீட் பண்ணல, ஏன்னா நீங்க ரீட் பண்ணுங்க. நான் ரீட் பண்றதுல வேலையில தானே, நீங்க ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த நான் டியூட் அனுப்பினதுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு பேராகிராஃப்ல இன்ட்ரோடக்ஷனையும் பாடியையும் கன்க்ளூஷனையும் வேற வேற கலர் பென்சில அண்டர்லைன் பண்ணி பிரிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஐடியா ஒன்று வரும் எது எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி. இப்ப இதுல உள்ள அவ்வளோ உங்களுக்கு அனுப்பின எல்லாத்துலயும் இன்ட்ராக்டரி சென்டென்சஸ் இருக்குது. அப்ப நிறைய இன்ட்ராக்டரி சென்டென்சஸ் ஐடியாஸ் உங்களுக்கு வரும் எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சரியா? ஓகே, சோ இந்த லெசன் நல்லா விளங்கிச்சா? ஓ மேடம். டவுட்ஸ் ஏதாவது இருக்குதா? Rukaya, Amna, Nuha, Yusuf, please tell me, did you understand the lesson? Rukaya, Amna? எல்லாம் விளங்கிச்சு மேடம். இந்த டவுட்டும் இல்ல. விளங்கல, நல்லா எனக்கு சொல்லுங்க, விளங்கினேன். நீங்க பேசுறது கிளியர் இல்ல. பிரேக் ஆகுது. நல்லா விளங்கினேன், ஒரு டவுட்டும் இல்ல. ஓகே, அப்ப உங்களுக்கு இப்ப இதுக்கு போற எஸ்ஏ பேராகிராஃப் ஒன்று வந்தா எழுதலுமா? ஓ மேடம், நல்லா எழுதலும். எனக்கு வந்து நீங்க எல்லாரும் பிண்டே கிளாஸுக்கு வந்து அவ்வளவு பேரும் ஒரு வேலை செய்ய வேணும். நான் சொன்ன மாதிரி அந்த 5 years 2020 இருந்து 20, 21, 22, 23, 24 இந்த 5 years பேப்பர்ஸ்ல இருந்தும் உங்களுக்கு விருப்பமான ஒரு டாபிக், ரெண்டு டாபிக்ஸ் வருது தானே, உங்களுக்கு விருப்பமான ஒரு டாபிக் எடுத்து எழுதி 5 ஒரு ஃபுல் ஸ்டெப்ல எழுதுங்க. 5 சின்ன பேராகிராஃப் தானே வரப்போகுது, ஒரு ஃபுல் ஸ்டெப்ல டாபிக்க போட்டு பேராகிராஃப் எழுதி
அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் போட்டோவை எங்களுக்கு கிளியரா எடுத்து அனுப்புங்க வாட்ஸ்அப்புக்கு. அப்ப நான் அதை பார்ப்பேன். ஓகே நீங்க எப்படி எழுதிக்கிறீங்க, எங்கேயும் பார்த்து எழுத வேணாம், யோசித்து நீங்க எழுத வேணும். சரியா? எழுதி அனுப்புங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு என்னென்ன இப்ப அனுப்பணும். இந்த வீக்குள்ளுக்கு அனுப்புங்க. அடுத்த கிளாஸ்க்கு முந்தி இந்த மண்டே டு ஃப்ரைடே உள்ளுக்கு அனுப்புங்க. சரி மேடம். அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆக முந்தி அனுப்புங்க. அப்பதான் எனக்கு எழுதிட்டு அடுத்த கிளாஸ்ல ஃபீட்பேக் தரையிலும். சரியா? சரி மேடம். ஓகே. Which year paper? வட்டுமா? Which year paper? From 2020 to 24. 20, 21, 22, 23 and 24. Did you get the tute, Rukaiya? Yeah. Yeah, in that tute I have given the questions. Okay, select your topic, the topic which you are going to write, and just write one topic for a year. So you will have 5 paragraphs altogether, and send it to the WhatsApp number which you are contacting for the tutes and all these stuffs. So I'll correct it and send it to you. Okay மேடம், அதே மாதிரி சப்ஜெக்டா வேற மாதிரியா? அதே மாதிரி சப்ஜெக்டா வேற மாதிரியா? அதே மாதிரி சப்ஜெக்ட்ல டாபிக்கா கேக்குறீங்களா? ஓ ஓ. அதுல வந்துக்கிற டாபிக் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு 2025ல இப்ப நீங்க இப்போ எழுதிட்டீங்க தானே யூசுப்? நீங்க இப்போக்கு ஹெல்ப்ஃபுல் பர்சன் இன் மை லைஃபோ எதை செலக்ட் பண்ணீங்க 2020ல? பேப்பர்ல எதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க ஆன்சர் பண்றதுக்கு? அப்படின்ற மேடம் ஐ ஹெல்ப் பர்சன் ஹெல்ப்ஃபுல் பர்சன் இன் மை லைஃபா? ஓ ஓ அதேதான். நீங்க அந்த டாபிக்க இப்ப எழுதிருப்பீங்க தானே ஆல்ரெடி. அதை விட்டுட்டு இப்ப படிப்பிச்சதுக்கு பிறகு நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும் தானே, இப்படித்தான் எழுதணும் சரியான்னு சொல்லி. அந்த மெத்தட்ல நீங்க விளங்கின மெத்தட்ல எழுதுங்க. இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் எல்லாம் போட்டு பேராகிராஃபா எழுதுங்க. பேராகிராஃபா எழுதி அதே மாதிரி 2021லயும் நீங்க ஒன்று செலக்ட் பண்ணிப்பீங்க, அதையும் எழுதுங்க. 22ல, 23ல, 24ல. ஓகே, அது 24 தான் உங்களோட லாஸ்ட் பேப்பர். அதுல இருக்கிற மாடல் பேப்பர்ஸ்க்கு முந்தின உள்ள பேப்பர். அந்த 5 பேப்பர்லயும் நீங்க செலக்ட் பண்ற டாபிக்கு பேராகிராஃப எழுதி எனக்கு அனுப்புங்க. நான் கரெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, சரியா எழுதிக்கிறீங்களா, இந்த பேராகிராஃப் உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வரும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப உங்களுக்கு ஐடியா ஒன்று வரும். ஓகே, நான் இப்படி எழுதினா எனக்கு இத்தனை மார்க்ஸ் தான் வருது, நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லாட்டி எனக்கு இது ஓகேவா அப்படின்னு உங்களுக்கு ஐடியா ஒன்று வரும். சரியா? சரி மேடம். ஓகே. Others, Rukaiya, did you understand? Yeah. Yeah. Nuha, Amna, விளங்கிச்சாமா என்ன செய்யணும்னு சொல்லி? ஓகே, அப்ப செஞ்சு இந்த வெள்ளிக்கிழமைக்கு முந்தி அனுப்புங்க. வெள்ளிக்கிழமையாக காட்டி மீக்கவானம். சரியா? வெள்ளிக்கிழமையாக காட்டி மீக்கவானம் வெள்ளிக்கிழமைக்கு முன்னுக்கு அனுப்புங்க. 5 எழுதையெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னா அட்லீஸ்ட் எழுதின அளவையாவது எனக்கு அனுப்புங்க. நான் அதை பார்த்து உங்களுக்கு அப்டேட் வந்து தரேன். அப்ப உங்களுக்கு விளங்கும். ஓகே, இந்த எஸ்ஏ பேராகிராஃப் உங்களுக்கு எவ்வளவு மாதிரி ஸ்கோப் பண்ணேலும் அப்படின்ற ஐடியா வந்து வரும். சரியா? ஓகே ஓகே. சோ நான் வந்து இந்த டியூட் உங்களுக்கு அனுப்புவேன். டியூட் நம்பர் 8 ஆன்சர்ஸையும் உங்களுக்கு அந்த சாம்பிள் பேராகிராஃப் செட்டையும் உங்களுக்கு நான் அனுப்புவேன். சோ அதனால நான் இந்த கிளாஸ் இதோட முடிச்சு கொள்ளவா? வேற ஏதாவது கேட்கறதுக்கு இருக்குதா? இல்ல மேடம். ஓகே. அப்ப இப்ப நீங்க வந்து ஏழுன்னு சொன்னா இன்னைக்கு நைட்டே ஒரு 2 பேராகிராஃப் எழுதுங்க. நாளை ஸ்கூல் தானே உங்களுக்கு. ஸ்கூல் போறதுக்கு நைட் தூங்குறதுக்கு முந்தைய அட்லீஸ்ட் ஒரு பேராகிராஃபாவது எழுதி பாருங்க. மறக்க முந்தி படிச்ச விஷயங்கள் மறக்க முந்தி எழுதி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாளைக்கு இருந்து மற்றதை ட்ரை பண்ணுங்க. சரியா? சரி மேடம். ஓகே. அப்ப வந்து எல்லாருக்கும் ஜஸாக்கல்லா ஹைர். அனஃபா இப்பதான் வருது கிளாஸ்க்கு. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.
வலைக்கும் Walaikum சலாம். ஓகே, நீங்க எல்லாம் லீவ் Walaikum ஆகுங்க. ஓகே, நீங்க லீவ் ஆகுங்க. அனஃபா, அஸ்ஸலாமு அலைக்கும். அனஃபா, Madam. என்னம்மா? அனஃபா, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, பேசுங்க. Madam. பேசுங்க, கிளியர் இல்ல நீங்க பேசுறது. Madam. Class morning. கிளாஸ் முடிஞ்சிச்சா? ஓகே, நீங்க எத்தனை மணிக்கு லீவ் ஆவீங்க? 8:30. 8:30 இருந்து உங்களுக்கு 9:30 1 ஹவரா கிளாஸ்? Oh, madam. ஓகே, நான் இங்க வந்து லெசனை முடிச்சிட்டேன். சரியா? லெசனை முடிச்சிட்டேன். நீங்க எங்க கூட லீவ் ஆவீங்க? நினைவில்லையா? ஓகே, அந்த பரவாயில்ல, சொல்லுங்க. paragraph சொல்லிட்டீங்க மேடம். குட் ஹெல்த். அதாவது பிரசன்டேஷன் செஞ்சு கொண்டிருக்கலையா லீவ் ஆகிட்டீங்க? ஓ, ஓகே அது முடிஞ்சு கொண்டேத்துல. ஓகே, பிரசன்டேஷனை முடிச்சிட்டு நான் வந்து இது பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டேன் இன்னைக்கு. இன்னைக்கு குவிக்கா முடிஞ்சிருச்சு லெசன். அப்போ உங்களுக்கு வந்து நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த என்ன சொல்றேன், இந்த நான் உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு இதொண்டு ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஒன்று நான் போட்டிக்கிறேன். ஓ மேடம். இதை நான் உங்களுக்கு அனுப்புவேன். சரியா? இதை வந்து நீங்க கொஞ்சம் நல்லா ரீட் பண்ண வேணும். இதெல்லாம் வந்து இப்ப உங்களுக்கு தந்த கொஸ்டின்ல தந்த விஷயங்கள் தான், அதே கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் தான் நான் உங்களுக்கு இதுல மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. இது வந்து சாம்பிள் ஆன்சர்ஸ். இது தவிர இன்னும் ஒரு செட் ஆஃப் ஆன்சர்ஸ், இன்னொரு செட் ஆஃப் டியூட் ஒன்று தருவேன். அதுல கிட்டத்தட்ட 200 பேராகிராஃப்ஸ் நான் எழுதி போட்டிக்கிறேன். சரியா? அதையும் கொஞ்சம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு. உங்களுக்கு விளங்குதா? இப்ப பிளாக் அண்ட் ஒயிட்ல இது ஒரு பென் பிக்சர் போட்டது. இது வந்து நான் உங்களுக்கு இப்ப அனுப்புவேன், கிளாஸ் முடிய அனுப்புவேன். சரியா? இதுல வந்து கிட்டத்தட்ட 200 பேராகிராஃப்ஸ் உங்களோட டெக்ஸ்ட் புக்ல வரக்கூடிய கேள்விகளை வச்சு அடிப்படையா வச்சு நான் செஞ்ச பேராகிராஃப் செய்யுது. நீங்க இப்ப மிஸ் ஆகின செக்ஷனை வந்து நாங்க யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ண உடனே நீங்க அதை எங்க மிஸ் ஆகிச்சோ அங்க நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. முக்கியமான 2-3 விஷயம் சொல்லிக்கிறேன் அதுல நான். சரியா? உங்களோட 10-11 டெக்ஸ்ட் புக்ல இருந்து என்ன மாதிரி கேள்வி வரலாம், அதுல இருந்து என்ன மாதிரி பேசேஜ் எடுக்கலாம் சொல்லி நான் சொல்லிக்கிறேன். சொல்லிட்டு அதே மாதிரி உங்களுக்கு இந்த டியூட்ல கிட்டத்தட்ட 200 பேராகிராஃப்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உங்களோட டெக்ஸ்ட் புக்ல அதுல இருந்து எடுத்த கேள்விகள். அப்ப இதெல்லாம் கொஞ்சம் வாசிச்சுக்கோங்க. சரியா? இதெல்லாம் கொஞ்சம் வாசிச்சுக்கோங்க. வாசிச்சு கொண்டுட்டு உங்களுக்கு ஒரு ஒர்க் ஒன்று நான் தந்திக்கிறேன். இதுல 2020 இருந்து 2020 பேப்பர்ல இருந்து 25 வரைக்கும் உள்ள பேப்பர்ல, 24 வரைக்கும் உள்ள பேப்பர், 5 வருஷத்து பேப்பர்ல நீங்க இந்த 2 டாபிக்ல ஒரு டாபிக் சிலெக்ட் பண்ணிருப்பீங்க தானே? அந்த சிலெக்ட் பண்ணிக்கிற டாபிக் இன்னைக்கு படிச்ச லெசனை அடிப்படையா வச்சு, இப்ப இதுக்கு முந்தி நீங்க எப்படி எழுதுனீங்கன்னு எனக்கு தெரியாதே. இப்ப லெசன்ல படிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும், இப்படித்தான் இது எழுத வேணும்னு சொல்லி. அந்த ஐடியா படி அந்த பேராகிராஃபை நீங்க திருப்பி எழுத வேணும். ஒரு ஃபுல் ஸ்கேப் பேப்பர் எடுங்க, எடுத்து 2020 போட்டு டாபிக் எழுதி பேராகிராஃப் எழுதுங்க. 2021 போட்டு டாபிக் எழுதி உங்களோட பேராகிராஃப் எழுதுங்க. அது மாதிரி 5 வருஷ பேராகிராஃபையும் எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? நான் வந்து அதை திருத்தி உங்களுக்கு நார்மலா நீங்க அப்படி எழுதினா உங்களுக்கு எத்தனை மாதிரி மார்க்ஸ் வரும்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுவேன். மார்க்ஸ் திருப்பி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும், இந்த பேராகிராஃப்ல எனக்கு இத்தனை மார்க்ஸ் வர சான்ஸ் இருக்குது,
இன்னும் நான் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ண வேணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரியா? அப்ப அத வந்து நீங்க எங்கெங்க இம்ப்ரூவ் பண்ணுமோ அதில் இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டு உங்களுக்கு டெவலப் பண்ணிக்கொண்டு போகணும். அதே மாதிரி நீங்க எங்க மிஸ் ஆக்குனீங்களோ அங்க இருந்து வீடியோ நாங்க அப்லோட் பண்ணோன்னே கட்டாயம் பாருங்க. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன் பிள்ளைகளுக்கு. மைண்ட் மேப் வரைகிறது எல்லாம் சொல்லி கொடுத்தீங்களேன். நீங்க அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. சரியா? ஓகே. உங்களுக்கு இப்ப பிரசன்டேஷன்ல நீங்க இருந்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இல்ல மேடம், விளங்கிச்சு. நல்லா விளங்கிச்சா? நீங்க ஸ்கூல்ல என்கிட்ட படிச்சுக்கிறீங்க தானே, அப்ப உங்களுக்கு ஐடியா நீக்குமே. நான் படிச்சு தர நேரங்களையும் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன் தானே எப்படி எழுதணும் எல்லாம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நீங்க கொஞ்சம் எனக்கு அந்த 5 பேராகிராஃப் மட்டும் எழுதி எனக்கு அனுப்புங்க, நான் பாக்குறதுக்கு எப்படி எழுதுறீங்கன்னு சொல்லி. சரியா மேடம்? இதே ஹெட்டிங்ல தானே மேடம்? ஓ இப்போ உங்களுக்கு அதுல 2 டாபிக்ஸ் வருது தானே, அந்த 2 டாபிக்ஸ் நீங்க ஏதாவது ஒரு டாபிக் செலக்ட் பண்ணிருப்பீங்களே உங்களுக்கு விருப்பமான டாபிக், அந்த டாபிக்கா மட்டும் எடுத்து எழுதுங்க. சரியா? எழுதுற நேரம் பழைய மாதிரி இல்லாம புதுசா படிச்ச ஐடியா வச்சு எழுதுவேன். படிச்ச விஷயங்களை வச்சு அந்த ஐடியா வச்சுதான் எழுதுவேன். அந்த மெத்தடுக்கு. ஓகே. நீங்க டியூட்ஸ பாருங்க. இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தா எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. இல்லாட்டி ஸ்கூல்ல நாளைக்கு வந்து கதைச்சாலும் பரவாயில்ல. ஓகேயா? சரி. அப்ப நாங்க மத்தவங்க எல்லாருக்கும் நான் போக சொல்லிட்டு அவங்க லீவ் ஆகிறதுக்கு நீங்க வந்தீங்க. இல்லாட்டி அவங்கள நிப்பாட்டி இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லி கதைக்கேஞ்சு எனக்கு பாடம் சம்பந்தமா எல்லாரும் போனதுக்கு போறதா நீங்க லாக் ஆகிடுங்க. ஓகேயா? ரெக்கார்டிங்க கட்டாயம் பாருங்க அனஃபா. ஓகேம்மா. ஓகே அப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ். ஓகே, பாரக்கல்லாஹ்.